இன்னொன்று நம்ம இது ஃபேமிலியிலலாம் பார்த்தோம்னா அந்த இருசொல் பெயர்கள்லாம் நம்ம மனசில் வந்து ரொம்ப பதியாது. இப்போ மிராபிலிஸ் ஜலபா அப்படின்னா அந்தி மந்தாரை அப்படிங்கிறோம், 4 மணி தாவரம். இதுக்கு மற்ற பேருக்கெல்லாம் என்னென்ன சொல்லி படிக்கணும். இப்போ மிராபிலிஸ் ஜலபாங்கிற தாவரத்துக்கு வந்து அந்தி மந்தாரைன்னு ஒரு பேர் இருக்குது, 4 மணி தாவரம்னு ஒரு பேர் இருக்குது. நம்மளுக்கு அங்கே எக்ஸாமில் வந்து இது 4 மணி தாவரம் கேட்டால் என்னென்னு தெரியாது, விட்டு வந்துடும். அது மாதிரி அதுக்கு மற்ற பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். இன்னும் சில பேர் பரீட்சையில் போய் என்ன பண்ணுறோம், வந்து நிறைய இது தப்பு பண்ணுவாங்க. நம்ம படித்ததை கூட என்ன பண்ணுறோம், மாற்றிட்டு வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்மளுக்கு நல்ல ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், அது வந்து அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஆன்சர் தெரியாமல் இருக்கும். எனக்கு அப்படி தான் இது டிஆர்பியில் ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த ஆன்சர் வந்து இது கல்கத்தான்னு ஆன்சர். அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன், கல்கத்தான்னு தான் படித்து போயிருந்தேன். ஆனால் அங்கே ஆன்சர் கொடுத்தது என்ன பண்ணுறாங்க, வந்து இது மேற்கு வங்காளம்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. மேற்கு வங்காளம்னா எனக்கு மேற்கு வங்காளமும் கல்கத்தாவும் வேறு நினச்சிட்டா எனக்கு அது இப்போ எக்ஸாமில் உட்காந்து புரியவே இல்லை. கை வலிக்கணும், கால் வலிக்கணும், உடம்பு வலிக்கணும், மனசு வலிக்கணும், எல்லாம் வலிக்கணும். அவ்வளோ வலி நம்ம தாங்கிருக்கும். இந்த வலியெல்லாம் ஒரு நாள் வந்து இன்பமாக மாறப்போகுதுங்கிற அந்த சந்தோஷமும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் PGTRB தேர்வில் தகுதி பெற்று இன்று அரசு நந்தனார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் PG Botany ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம இது PGTRB இது பாட்டனிக்கு வந்து நோட்ஸு மற்ற விஷயங்களை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வந்து இது PGTRBக்கு படிக்கும்பொழுது வந்து இது கோச்சிங் சென்டர் எதுக்குமே போனது கிடையாது. கோச்சிங் சென்டர் போகணுன்னா பணம் வேணுமே. அதுக்கு இப்போ 10,000 கட்டு 15,000 கட்டுப்பாங்க. அது 10,000 15,000 கட்டுற அளவுக்கு பணம் கிடையாது. சரின்ட்டு நம்ம கோச்சிங் சென்டர் போக முடியாது, நம்ம இருக்கிறத வச்சு தான் படிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், கோச்சிங் சென்டர் போகாமலே அந்த புத்தகத்தை எல்லாம் என்ன பண்ணுறது, இது கலெக்ட் பண்ணி வைக்கிறது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், யூனிட் வைஸாக என்ன பண்ணணும், புத்தகத்தை என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் யூனிட்டாக அதுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து வைக்கணும். தமிழ் மீடியம் புத்தகம் என்னென்ன இருக்குது, ஸ்கூல் புத்தகம் என்னென்ன இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புத்தகம் என்னென்ன இருக்குது, ஃபாரின் ஆத்தர் என்னென்ன புக்குன்னு முதல்ல தனியாக அடிக்கிறணும். அதுமாதிரி இப்போ நம்மளுக்கு இப்போ 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்டுக்குரிய புத்தகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தனித்தனியாக அடுக்கி வச்சிடணும். முதல்ல மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒன்றும் படிக்க முடியாது. யாராச்சும் சொல்லுவாங்க, நம்ம கேட்டு போய் எழுதலாங்கிற வேலையே ஆகாது. நம்ம வந்து மெட்டீரியலை யூனிட் வைஸாக என்ன பண்ணுறோம், தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து அடுக்கி வச்சிடணும். அடுக்கி வச்சுட்டு அப்புறம் ஒன்றா படிக்கணும். முதல்ல ஸ்கூல் புத்தகத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்கூல் புத்தகத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் நம்ம UG PGயில் படித்த அந்த இது காலேஜஸ் புத்தகம்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா நம்மளுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த புத்தகத்தை படிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், இது ஃபாரின் ஆத்தர்ஸ் புத்தகத்தை படிக்கணும். அப்புறம் இப்போ நம்ம இது பாட்டனி சப்ஜெக்டில் பார்த்தோம்னா இது டாக்ஸானமிலாம் பார்த்தோம்னா நிறைய இது ஃபேமிலிஸ் நிறையா இருக்கும், குடும்பங்கள்லாம். அதில் என்ன பண்ணணும், ஒரு குடும்பத்தை என்ன பண்ணுறோம், இது தனித்தனியாக அட்டவணைப்படுத்திடணும். ஒரு குடும்பத்தின் உள்ள இது சிறப்பு பண்புகள் என்னென்ன அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதை தான் கேட்பாங்க. எல்லாம் சும்மா படித்தோன்னு படிச்சிடாமல் அதில் முக்கியமானது என்ன நம்ம என்ன பண்ணணும், கண்டுகொள்ளணும். இதில் இந்த பாடத்துலேருந்து இதுதான் கேட்பாங்கங்கிற அளவுக்கு நம்ம என்ன ஆயிரும், வந்து இது தெளிவாயிடணும். அப்போ தான் நம்ம அதில் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். இது ஃபேமிலி அன்னோனிசி ஃபேமிலியிலேருந்து இந்த பண்பு தான் கேட்கலாம். இது வந்து பாலிபட்டாலை குடும்பத்தை சார்ந்தது, அள்ளி இதழ்கள் இணையாது, இந்த மாதிரி சமயங்கள்லாம் இதெல்லாம் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். அப்போ வந்து அதோட வகைப்பாடம் முதல்ல என்ன பண்ணி படித்து வச்சுக்கணும். ஒரு குடும்பத்துக்கும் அந்த வகைப்பாட்டை தனித்தனியாக எழுதி வச்சுக்கிறோம். 10 குடும்பங்கள் இருக்குன்னா 10 குடும்பத்துக்குள்ளே வகைப்பாடு என்னென்னு முதல்ல எழுதி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அது உள்ள ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னு படிக்கணும். இதை தான் இந்த ஃபேமிலியிலேருந்து கேட்பாங்க அப்படி சொல்லி படிக்கணும். அது இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து இது டிஃப்ரென்சஸ் பண்ணி வைக்கணும். ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் என்ன வேறுபாடு, ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கு என்ன ஒற்றுமை, இப்படி சொல்லி படிக்கணும். அப்படி படித்தா நம்ம ஈஸியாக என்ன இருக்கும், நம்ம மனசில் வந்து நிற்கும். அது இல்லாமல் நம்ம வெறுமனே போய் படிச்சுட்டு வந்தோம்னா ஒன்றும் இருக்காது. இப்போ ஒரு நல்லா படிக்கிற பையனுக்கு நல்லா படிக்கிற பையனுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்க்குறோம். அவனுக்கு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக அதோட அர்த்தம் புரிஞ்சு போகிறோம். அதுபோல் தான் ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்னென்னு நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக நமக்கு மனசில் பதிஞ்சு போயிடும். அந்த குடும்பத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக வந்துருக்கலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் கம்பேர் பண்ணி படிக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம என்ன படித்தாலும் எழுதி படிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சும்மாவே படிச்சுக்கிட்டே போயிட்டோம்னா நம்ம மனசில் நிற்காது. அது நம்ம இது தேர்வுக்கு வந்து உதவி புரியாது. நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த படிக்கிறத வந்து நம்ம எழுதி பார்க்கணும். கை வலிக்கணும், கால் வலிக்கணும், உடம்பு வலிக்கணும், மனசு வலிக்கணும், எல்லாம் வலிக்கணும். அவ்வளோ வலி நம்ம தாங்கிருக்கும். இந்த வலியெல்லாம் ஒரு நாள் வந்து இன்பமாக மாறப்போகுதுங்கிற அந்த சந்தோஷமும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். இவ்வளோ வலி இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாளைக்கு வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். புத்தகம் சொல்கிற மாதிரி தான், இன்று தலை குனிந்து என்னை பார், நாளை உன்னை தலை நிமிர செய்கிறேன் புத்தகம் பார்த்தா சொல்லுமா. அதெல்லாம் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்று நான் தலை வந்து படிப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து நடப்பதற்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வாசகங்கள்லாம் ஓடாமல் நீங்கள் வந்து இது பாஸ் பண்ண முடியாது. ஒரு ஆசை வராது உங்களுக்கு. அந்த ஆசை வந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு வந்து. இதெல்லாம் வந்து அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டே தான் நம்ம வந்து படிக்கணும்.
அப்போது வந்து எல்லா ஃபேமிலி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து அது இது கம்பேர் பண்ணி வச்சு அதுமாதிரி நம்ம வந்து படிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 10 யூனிட் இருக்குன்னா முதல்ல 10 யூனிட்டை முதல்ல படிச்சிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம 10 யூனிட்டை என்ன பண்ணோம், மேம்போக்காக ஒரு படிப்பு படிச்சிடணும். என்னென்ன இருக்குங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு படிச்சிடணும். முதல்ல ஒரே யூனிட்டில் டீப்பாக போய்ட்டு தான் பரீட்சை வந்துடும். பரீட்சையில் ஒரு யூனிட்லேயே கேட்குறோம், நம்ம எல்லா யூனிட்லையும் கலந்து கேட்பாங்க. அதனால் முதல்ல என்ன பண்ணணும், எல்லா யூனிட்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். ஒரு டிஆர்பி பாஸ் பண்ணுற ஒரு பையனாக இருந்தால் இதை வச்சு நம்ம என்ன அவனை கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு எத்தனை யூனிட் இருக்குன்னா அவனுக்கு கரெக்டாக சொல்ல தெரியணும். எத்தனை யூனிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல சொல்லி தெரியணும். ஒருத்தனுக்கு பதில் தெரியுதே தெரியல, கேள்வி முதல்ல தெரிஞ்சிருக்கணும். கேள்வியே தெரியாமல் அப்படி அவன் அப்படி இது பதில் எழுதுவான். சிலபஸை முதல்ல அவன் சொல்லணும். யாராக இருந்தாலும் ஒரு டிஆர்பியில் பாஸ் பண்ணுறோம் யாராக இருந்தாலுமே சிலபஸ் இது தான், ஃபஸ்ட் யூனிட்டில் இது இருக்குது அப்படியே கடகடன்னு சொல்லணும். இந்த கேள்வியை சொல்லிட்டாலே பதில் ஈஸியாக கிடச்சிடும். முதல்ல அந்த கேள்வியை முதல்ல தெரியணும். என்னென்ன ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நல்லா தெரியணும். அதுமாதிரி 10 யூனிட்டா 20 யூனிட்டா யூனிட்டுகளில் என்னென்ன கேள்வி இருக்குன்னு யூனிட் முதல்ல நிற்கணும். அது நின்னால் தான் நம்ம என்ன பண்ணலாம், வந்து இது பாஸ் பண்ண முடியும். அதனால் முதல்ல அந்த யூனிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். சில பேர் பரீட்சை எழுதுகிற வரை தெரியாது, எந்த யூனிட்லேருந்து கேள்வி கேட்டாங்கன்னு தெரியாது வந்துடுவாங்க. அந்த மாதிரி கூட இந்த கேள்வி இந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க, இந்த கேள்வி தான் வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அடித்து தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், வந்து இது பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி நிறைய போட்டி நடந்துகிட்டு இருக்குது. இந்த போட்டி உலகத்தில் நீங்கள் வந்து சும்மா ஏதோ மேலோட்டம் படித்தோம் அந்த படித்தோன்னு போனீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. அதனால் எந்த யூனிட்டில் என்ன இருக்குதுன்னு முதல்ல கேள்வியை முதல்ல மனப்பாடம் பண்ணுங்கள். அந்த கேள்வி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணணும், பதில் கிடச்சிடும். அப்புறம் முதல்ல என்ன பண்ணுறோம்னா மேலோட்டமாக அந்த 20 யூனிட் இருக்குன்னா 20 யூனிட்டும் படிக்கணும். மேலோட்டமாக படிக்கணும். முதல்ல என்னென்ன யூனிட்டில் என்னென்ன இருக்குது முதல்ல சிலபஸை முதல்ல என்ன மனப்பாடம் பண்ணணும். சிலபஸ் தெரிஞ்சால் தான் நம்ம என்னென்னு படிக்க முடியும். சிலபஸ் தெரிஞ்சால் புத்தகம் என்ன பண்ணலாம், இது ப்ரிப்பேர் பண்ணலாம், இது மாதிரி படிக்கலாம். சிலபஸை முதல்ல என்ன பண்ணணும், 20 யூனிட்டில் என்னென்ன இருக்குன்னு மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணால் அந்தளவுக்கு நம்ம படிக்க மனசுலேயே வந்துடாது. அதுக்குன்னு போய் நம்ம எடுத்துக்கிட்டு மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ 20 யூனிட்டில் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்குரிய என்ன பண்ணுறோம், வந்து 20 யூனிட்லேயும் உள்ள புத்தகத்தை என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு முதல்ல மேலோட்டமாக 20 யூனிட் படிக்கிறோம். மேலோட்டமாக என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல படிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டில் கொஞ்சம் உள்ளே போகணும். அதுனா எல்லா யூனிட்டுக்கும் என்ன பண்ணணும், சமமாக நம்ம வந்து என்ன பண்ணணும் கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம கொடுத்த இது சமமாக படிக்காமல் ஒரு யூனிட்டை மட்டும் முழுமையாக படிச்சுட்டு இன்னொரு யூனிட்டில் விட்டோம்னா இதாகிடும். அதனால் 11 யூனிட் இப்போ 20 யூனிட் இருக்குன்னா 20 யூனிட் படிச்சிடணும். அவங்க எப்படி இது கேள்வி கேட்பாங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம் எழுதும்போது பார்த்தேன், ஒரு யூனிட்லேருந்து ஒரு கேள்வி கூட கேட்கவே மாட்டாங்க. அது மாதிரிலாம் கேட்பாங்க. நம்ம எத்தனை யூனிட்டில் இருக்கோ அத்தனை யூனிட்லையும் கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே யூனிட்டில் 10 கேள்வி வரும், ஒரு யூனிட்டில் ஒரு கேள்வி தான் வரும். அப்போ நம்ம அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லா யூனிட்டும் தரவாக படிக்கணும். நம்மளுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருந்ததுன்னா நம்ம அதிகமாக படித்ததில் கேள்வி வந்தால் சந்தோஷம், வரலைன்னா நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம எல்லா யூனிட்டும் என்ன பண்ணணும், தரவாக வந்து படிச்சிடணும். தரவாக படிச்சுட்டு ஒரு நோட்டில் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். நம்ம எழுதி ஒரு யூனிட்டுக்கு அதெல்லாம் இருக்குது எழுதி இந்த படம் போடுறதுலாம் படம் போட்டு பார்த்து வச்சுக்கணும். பார்ட்ஸ் குறிக்கலாம் குறித்து வச்சுக்கணும். ஏன் படம் போட்டு பார்த்து வச்சோம்னா என்ன, நம்ம நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம திரும்ப அதை வந்து படிக்க வேண்டியதில்லை. அதுபோல் எல்லாத்தையுமே தனித்தனியாக எழுதி படிக்கணும். ஒரு 5 ரிவிஷனாக விட்டுரும் பரீட்சைக்கு முன்னாடி. ஒரு 10 யூனிட் 20 யூனிட்னா ஒரு 5 ரிவிஷனாக திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எத்தனை தடவை படித்தாலும் என்ன புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. இல்லை வந்து நம்ம எத்தனை முறை படித்தாலும் அது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப ரிவிஷன் பண்ண அது நம்மளுக்குள்ளே என்ன ஆயிரும், வந்து ஸ்டோர் ஆகிடும். நம்மளுக்கே தெரியாது. திரும்ப போய் படித்தோம்னாலும் அது தெரியாது. ஒரு யூனிட்டில் ஒரு 5 தடவை படிச்சுட்டு திரும்பவும் அதே கருத்தை படிக்கணும், புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அது மாதிரி இப்போ திரும்ப படிக்க என்ன ஆயிரும், அது வந்து நம்ம மனசில் ஈஸியாக என்ன ஆயிரும், வந்து பதிவாயிரும். அப்போ ரிவிஷன் நம்ம அதிக தடவை பண்ணணும். எல்லா யூனிட்டையும் தரவாக படித்து திரும்ப ரிவிஷன் பண்ண தான் அது நம்ம மனசில் போய் ஆழமாக போய் உட்காரும். நம்ம பரீட்சைக்கு எழுதும் போது அந்த இது ஃபியர்லாம் இல்லாமல் நம்ம வந்து எழுத ஆரம்பிப்போம். இன்னும் சில பேர் பரீட்சையில் போய் என்ன பண்ணுறோம், வந்து நிறைய இது தப்பு பண்ணுவாங்க. நம்ம படித்ததை கூட என்ன பண்ணுறோம், மாற்றிட்டு வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்மளுக்கு நல்ல ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அது வந்து அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஆன்சர் தெரியாமல் இருக்கும். எனக்கு அப்படி தான் இது டிஆர்பியில் ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த ஆன்சர் வந்து இது கல்கத்தான்னு ஆன்சர். அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன், கல்கத்தான்னு தான் படித்து போயிருந்தேன். ஆனால் அங்கே ஆன்சர் கொடுத்தது என்ன பண்ணுறாங்க, வந்து இது மேற்கு வங்காளம்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. மேற்கு வங்காளம்னா எனக்கு மேற்கு வங்காளமும் கல்கத்தாவும் வேறு நினச்சிட்டா எனக்கு அது இப்போ எக்ஸாமில் உட்காந்து புரியவே இல்லை. மேற்கு வங்காளத்தோட இது தலைநகரம் தான் கல்கத்தா. அப்போ ஆன்சர் வந்து எது போட்டாலும் ஒன்று தான். நான் என்ன என்னோடய மைண்டில் ஃபுல்லாக கல்கத்தாவே ஞாபகம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வந்து இது கேரளான்னு மாற்றி அடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆஹா மேற்கு வங்காளம் தானே, நம்ம எப்படி மாற்றி அடிச்சோம். நம்ம அந்த எக்ஸாம் மட்டும் வெளில வரும்போது என்ன பண்ணுறது, அது வந்து தெரியுது. அதனால் இந்த எக்ஸாமில் உட்காந்துருக்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சிந்தை வந்து எப்படி மாறும் போகும், அந்த பயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சிந்திச்சு வந்து அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையாக மாறப்போகுது.
அதனால் அது என்ன பண்ணணும், கரெக்டாக நம்ம அந்த எக்ஸாம் வந்து எது ஆன்சர்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக இது பண்ணணும். தெரியாத கேள்விகளை ஆன்சர் விட்டு வச்சிடணும், கடைசியாக பார்த்துக்கணும் விட்டுரும். நம்ம சட்டே ஃபஸ்ட்லேருந்து அடிச்சுட்டு போயிட்டோம்னா தப்பானதெல்லாம் நம்ம தப்பாக போய்டும். தெரிஞ்சதை முதல்ல என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி கரெக்டாக இது ஷேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கடைசியாக என்ன பண்ணணும், வந்து இது தெரியாத கேள்விகளுக்கு போய் யோசித்து அப்புறமா நம்ம அதை ஆன்சர் பண்ணோம்னா தான் அது கரெக்டாக இருக்கும். பாட்டனியை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் யூனிட்லேயே நம்மளுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆல்கைலேருந்து ஆரம்பிக்கும். இது ஆல்கையிலேருந்து தான் இது ப்ரேயோஃபைட்ஸ் வந்ததுங்கிற நம்ம நாலேஜ்லாம் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ எதுலேருந்து எந்த தாவரம் வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஐடியா இருந்தால் தான் அது நம்ம ஈஸியாக அந்த படிச்சிடணும். இப்போ ஆல்கையிலேருந்து இப்போ இது ப்ரேயோஃபைட்ஸ் வந்தது, இது ப்ரேயோஃபைட்ஸ்லேருந்து இது டெரிடோஃபைட்ஸ் வந்தது, இது டெரிடோஃபைட்ஸ்லேருந்து ஜிம்னோஸ்போம் வரும், ஆஞ்சியோஸ்போம் வந்தது அப்படிங்கிறோம். அப்போ வரும்போது அப்போ ஒவ்வொரு உயிரினத்திலையும் இல்லாதது என்ன அடுத்த உயிரினத்தில் வந்திருக்கு, அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஆல்கையில் என்ன இல்லை அதுலேருந்து என்ன இல்லாதது வந்து இது ப்ரேயோஃபைட்ஸ் வந்து அப்படி. இப்போ ஆல்காக்கள் சொல்லி பார்த்தோம்னா ஆல்காக்கள் வந்து நீரில் வாழக்கூடியதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போது இது ப்ரேயோஃபைட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியதுங்கிறோம். இது டெரிடோஃபைட்ஸ் வந்து இது நிலத்தில் மிக வெற்றிகரமாக குடியேறிய முதல் உயிரினம்ங்கிறோம். அது அப்படிங்கும்போது ஒரு உயிரினத்தில் இல்லாதது இன்னொரு உயிரினத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி அந்த பரிணாம ரீதியாக நம்ம வந்து படிக்கணும். அப்படி படித்தோம்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து மனசில் வந்து ஆழமாக வந்து அது வந்து பதியும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று நம்ம இது ஃபேமிலியிலலாம் பார்த்தோம்னா அந்த இருசொல் பெயர்கள்லாம் நம்ம மனசில் வந்து ரொம்ப பதியாது. இப்போ மிராபிலிஸ் ஜலபா அப்படின்னா அந்திமந்தாரை அப்படிங்கிறோம், 4 மணி தாவரம். இதுக்கு மற்ற பேருக்கெல்லாம் என்னென்ன சொல்லி படிக்கணும். இப்போ மிராபிலிஸ் ஜலபாங்கிற தாவரத்துக்கு வந்து அந்திமந்தாரைன்னு ஒரு பேர் இருக்குது, 4 மணி தாவரம்னு ஒரு பேர் இருக்குது. நம்மளுக்கு அங்கே எக்ஸாமில் வந்து இது 4 மணி தாவரம் கேட்டால் என்னென்னு தெரிய விட்டு வந்துடும். அது மாதிரி அதுக்கு மற்ற பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். சில குடும்பங்களுக்கும் என்ன பண்ணோம்னா சில பேர்கள் வந்து மாறி இருக்கும். பழைய பேர் ஒரு பேராக இருக்கும், இப்போ உள்ள பேர் ஒரு பேராக இருக்கும். அதுமாரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி அந்த பழசு புதுசு எல்லாமே என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி வச்சு நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு. முதல்ல நம்ம இது ஸ்கூல் புக்கை முடிச்சிடணும். 6 to 12 வரை இருக்கிற அந்த இது ஸ்கூல் புத்தகத்தில் பாட்டனி சப்ஜெக்ட் எங்கெல்லாம் வருதோ அதை ஃபுல்லாக படிச்சிடணும். ஏன்னா அடிப்படை அங்கே தான் இருக்கும். நம்ம அடிப்படை தெரியாமல் போய் மேலே போய் படிச்சிருக்க முடியாது. இன்னும் நான் பார்த்தா நான் இது தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிட்டேன். அப்போ இது பிஎஸ்சியும் இது தமிழ் மீடியம் தான். எம்எஸ்சி போனது தான் இங்கிலீஷ் புக் போகிறோம். அப்போ இங்கிலீஷ் போகும்போது என்ன ஆகுதுன்னா இது தமிழ் மீடியத்தில் படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து ஒன்றுமே புரியாது. இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கும்போது புரியாத என்ன பண்ணுறது, மனப்பாடம் பண்ணி எழுதி கொடுத்து மார்க் மட்டும் ஃபஸ்ட்டு வந்துடும், டிஸ்டிங்ஷன் வந்துடும். நான் ஆனால் உள்ளே போய் கேட்டால் புரியாது, என்னென்ன சப்ஜெக்ட்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறோம்னா நம்ம 6ஆவதுலேருந்து 12ஆவது உள்ள இது தமிழ் புத்தகத்தை எடுத்து படித்தோம்னா அதில் நமக்கு எல்லாமே விளங்கி போயிடும், அடிப்படைகள் எல்லாமே விளங்கி போயிடும். அப்போ என்ன பண்ணோம், 6 to 12 புத்தகத்தில் எது எப்போ கேட்டாலும் அது இது ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுல ஓரளவு நம்மளுக்கு என்ன இருந்து சப்ஜெக்டை பற்றி ஒரு இது தெளிவு பிறந்துடும். சரின்ட்டு அப்போ என்ன பண்ணோம், 6 to 12 வரை உள்ள புத்தகத்தில் அந்த நம்ம பாட்டனி சப்ஜெக்டில் எங்கே வருதோ அதை என்ன பண்ணுறோம், முதல்ல நல்லபடியாக படிச்சிடறோம். படிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இது பிஎஸ்சி முதல்ல என்ன பண்ணுறோம்னா இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம வந்து படித்து வந்துடல. நம்ம பார்த்தோம்னா இது தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கோம். இப்போ தமிழ் மீடியத்தில் படித்தனால தமிழ் புத்தகத்தை முதல்ல என்ன பண்ணணும், வாங்கி நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கணும். தமிழ் புத்தகத்தை வாங்கி கலெக்ட் பண்ணி படித்தா நம்மளுக்கு இது புரியும். புரியாமையே நம்ம வந்து படிச்சுட்டு போயிடுவோம். அப்போ புரியாமல் நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா டிஆர்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா இது மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் அங்கே எக்ஸாம் இருக்காது. சில விஷயம் என்ன ஆகுதுன்னா புரிஞ்சிக்கிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிக்கிட்டு எழுதும்போது என்ன ஆகும், நம்ம வந்து புரியாத மாதிரி படிச்சுட்டு போயிட்டு அங்கே ஆன்சர் பண்ண முடியாமல் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, தவிக்கிற நிலைமைக்கு ஆளாயிரும். அதனால் புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும். அதுக்கு முக்கியமானது என்னென்னா தமிழ் மீடியம் புத்தகத்தை முதல்ல நம்ம படித்து முடிச்சிடணும். தமிழ் மீடியம் புத்தகத்தை எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் இங்கிலீஷ் மீடியத்தை தொடணும். ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்கெலாம் இருக்குது. பயோடெக்னாலஜிலாம் பார்த்தோம்னா ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்கெலாம் நிறைய புக்கு இருக்குது. அதெல்லாம் வாங்கி படித்தாவே ஒன்றும் புரியாது நம்மளுக்கு. இந்த பேசிக்கை எங்கே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தெல்லாம் படித்தோம்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் தமிழ் வழி புத்தகத்தை முதல்ல எல்லாமே நல்லா தரவாக படிச்சிடணும், படிச்சுக்கிட்டு புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷ் மீடியம் புத்தகத்தை வாங்கி இது பண்ணி படிக்கணும். இன்றைக்கி நிறைய இது டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு இது டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு செல்ஃபோன் இருக்கும், அது இருந்துச்சு. ஆனால் அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா படிக்கிற வரை ஃபுல்லாக படிப்போம். எவ்வளோ கஷ்டமாக படிக்க முடியுமோ அந்த அளவு கஷ்டமாக படிப்போம். படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், செல்லில் என்ன பண்ணுவோம்னா இது ரெக்கார்டு பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு 1 மார்க் எல்லாமே. இப்போ இது வகைப்பாட்டிலின் தந்தை யார், அகஸ்டின் டி கான்டோல் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பேசி என்ன பண்ணணும் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்குவோம். ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு நான் ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு தூங்க போகிற நேரத்தில் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், இது தூங்க போகிற நேரத்தில் என்ன பண்ணுவோம் ரெக்கார்டிங்கே தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா அது சரி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் 1 மார்க் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சரி என்ன பண்ண தூங்கிக்கிட்டே இருப்போம். காலை வர ஓடிக்கிட்டு இருக்கோம், தூங்கி நடுப்புற எழுந்திரிக்கும் போது ஓடிக்கிட்டு இருக்கோம், காலையிலையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம கேட்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அது மறக்காமல் அப்படியே ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரிலாம் செஞ்சோம்னா நம்ம அதை மறக்காமல் என்ன பண்ணணும், நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம்.
ஏன்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப இது குறைவாக இருக்குது. ஒரு நேரத்தில் நம்ம முயற்சி எடுக்கிறோம்னா அது வந்து என்ன பண்ணணும், தொடர் முயற்சியாக போட்டும் கடின உழைப்பாக போட்டுடணும். பாதியில் போயிட்டு இது திரும்பி வந்தோம்னா அதுக்கு நம்ம இது பலன் கிடைக்காது. ஃபுல்லாக முயன்றணும். ஒரு தடவை எப்பயோ ஒரு வாய்ப்பு தான் வருது நம்மளுக்கு வந்து. PGTRB வந்து இப்போ தான் இது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து இனிமேல் இது PGTRB வந்து இது கால்ஃபர் பண்ண மாட்டாங்க, இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கணும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போவே நல்லா என்ன பண்ணணும், இதுக்கு மேலே எந்த டிஆர்பியும் கால்ஃபர் ஆகுது, இதுதான் கடைசி, திஸ் இஸ் த அல்டிமேட், இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதை படிக்க ஆரம்பிச்சு தொடர் முயற்சிகளை வந்து கொடுக்கணும், கடின உழைப்பாக கொடுக்கணும். நம்ம வந்து டிஆர்பிக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பேச்சு நம்மளுக்கு வந்து வந்துடும். என்ன வந்துடும்னா, நம்ம கூட இருக்கிற பையனும் சரி, நம்ம கூட படிக்கிற பையனும் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிடுவான். டிஆர்பி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும்னு அவன் சொல்லுவான். டிஆர்பி கால்ஃபர் பண்ணாலும் சொல்லிடுவான். இல்லை இப்போ எத்தனை போஸ்டிங் 150 போஸ்டிங்கா, பணம் அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சுடா, எல்லாம் பணத்தை வச்சு தான் போடுறான், நீ ஏன்டா புத்தகத்தை வச்சு படிக்கிறேன்னு இப்போ வார்த்தை வந்துடும். அது கேட்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆயிரும், மனசு வந்து இது பின்வாங்குற மாதிரி ஆகிடும். எல்லாமே பணத்தை வச்சு தாண்டா போடுறாங்க போஸ்டிங், நீங்கள் என்னடா படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் நம்புறதே கிடையாது. அதெல்லாம் நம்ம படிக்கிறோம்னா அந்த நம்ம அந்த படிக்க போகிறத வந்து இது தடை செய்கிற மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் நம்மக்கிட்ட போடுவாங்க. பணத்தை கொடுத்தா தான் வேலைக்கு போகலாம், இல்லைனா வேலைக்கு போக முடியாது, எல்லாம் நீங்கள்லாம் படிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி அங்கே எல்லாம் பணம் பிடிச்சிட்டா அப்படிம்பான். இது எதுவுமே நாங்கள் வந்து இது கால் வாங்கிறதே கிடையாது. இதெல்லாம் வந்து பணம் கொடுக்கறது போகிறது வரது நம்ம படிக்கிறத வந்து தடை பண்ணுறது, நம்ம படிக்காமல் விடுறதுக்காக சொல்லுவோம். அதெல்லாம் நாங்கள் நம்புறதே கிடையாது. நாங்கள் வந்து எப்போதும் போல் இத்தனை போஸ்டிங் இருக்குன்னா இத்தனை போஸ்டிங்கில் நம்ம முதல்ல ஆளாக போயிடணும், அந்த ஃபஸ்ட்டுங்கிறத வச்சு தான் படிப்போம். கடைசியில் போய் செலக்ட் ஆகணும், எப்படியாச்சும் ஆயிடணுங்கிற படிக்க முடியும். நம்ம ஒரு போஸ்டிங்காக இருந்தாலும் அந்த ஒரு போஸ்டிங் நம்ம தான் சொல்லிட்டு தான் படிக்கிறது. அந்த படிக்க அந்த இது தொடர் முயற்சிகள் தான் வெற்றியை தருங்கிறதுனால அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வந்தோம். அது வந்து